ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு அப்படி என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த BY. ஓகே, இந்த ரெண்டு எழுத்து வார்த்தை தான். ஆனா இங்கிலீஷ்ல நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசும்போது அதிகப்படியான இடங்கள்ல இந்த பை அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ எங்கெங்கெல்லாம் இந்த பை யூஸ் பண்ணலாம், இந்த பைக்கு இத்தனை அர்த்தமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு அத்தனை மீனிங் இருக்குங்க அந்த பைக்கு. பொதுவா இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஒரு சில வார்த்தைக்கு பிக்ஸ்டா இதான் மீனிங் அப்படின்னு இருக்கும். பட் இந்த பை இடத்துக்கு தகுந்தாற் போல மாறுபடுது அதோட மீனிங். அது என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தர போறேன் இன்னைக்கு டீடைலா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸசைசஸ், உங்களுக்கு கடைசி ஹோம்ஒர்க் எல்லாமே இருக்கு. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பைக்கு ஒரு மீனிங், காமனா ஒரு மீனிங் இருக்குங்க. இந்த பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசைட் அல்லது நெக்ஸ்ட் டு, அது ரெண்டுத்துக்கும் பதிலாக நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஸோ பிசைட் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம், பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டு அப்படின்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த ரெண்டுத்துக்கு பதிலாகவும் இந்த பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, அவன் ஜன்னல் அருகில் நின்று கொண்டு இருக்கிறான். அவன் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஜன்னல் அருகில் அதை விட்டுருங்க. சாதாரண ஒரு சென்டென்ஸ் என்னது, அவன் நின்று கொண்டு இருக்கிறான். முதல்ல அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இங்க பாருங்க, he is standing, நின்று கொண்டு இருக்கிறான், கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அதனால ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றோம், இஸ் போட்டிருக்கோம். he is standing, அவன் நின்று கொண்டிருக்கிறான். எங்க? ஜன்னல் அருகில், ஜன்னலுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பக்கத்தில் அப்படிங்கிறது பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை யூஸ் பண்ணலாம். பை த விண்டோ, ஜன்னல் அருகில், பை த விண்டோ. அப்ப இந்த இடத்துல பை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பக்கத்துல, அருகில், அடுத்து அப்படிங்கிறத குறிக்குது. இப்ப இதே இது அவன் ஒரு கதவுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா, he is standing by the door, டோர்னா கதவு. இதே அவன் ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தான் அல்லது மரத்துக்கு அடுத்து நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா, he is standing by the tree. புரிஞ்சுட்டீங்களா? சோ இவன் எனக்கு அடுத்து நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா, he is standing by me, எனக்கு அடுத்து. ரைட்? சோ இவ்வளவுதான், ஒரு சின்ன விஷயம் தான். சோ அப்ப இந்த பை அப்படிங்கிறது எனக்கு அடுத்து, அருகில், பக்கத்தில் அப்படிங்கறத நம்ம குறிக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, அங்கே ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே ஆற்றின் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட்டு. இங்க பாருங்க, ஆற்றின் பக்கத்தில், இதுக்கு கடைசி நம்ம சொல்லலாம். சாதாரணமா ஒரு பேசிக் சென்டென்ஸ் இது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறது. ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? there is a hotel, there is a hotel, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறது. தேர்னா அங்கே. ஓகே, இப்போ ஆற்றின் பக்கத்தில் அப்படின்னு இருக்கு, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். பக்கத்தில், அருகில்னா என்ன வார்த்தை இப்ப யூஸ் பண்ண சொன்னேன்? பை யூஸ் பண்ண சொன்னேன். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போடுவீங்க? பை த ரிவர், அவ்வளவுதான். சோ பை த ரிவர். ஓகே, ஒரு ஆத்துக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றது நம்ம பை த ரிவர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? சோ அப்போ இந்த பை அப்படிங்கிறது அடுத்து, அருகில், பக்கத்தில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் ஏரியின் பக்கத்தில். ஓகே, அவர்கள் ஏரியின் பக்கத்தில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். ஏரி, ஏரி பக்கத்துல ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இதுல பேசிக்கான சென்டென்ஸ் எது? ஏரியின் பக்கத்தில்ங்கிறத முதல்ல விட்டுருங்க. அவர்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான சென்டென்ஸ். சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்கலாமா? ஃபர்ஸ்ட் அவர்கள், எல்லாத்துக்கும் நான் சிம்பிள் பிரசன்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களே போடலாம். தே என்ன பண்றாங்க? வசிக்கிறார்கள். அதுக்கு இங்கிலீஷ் என்னது? live, அவ்வளவுதான். ஓகே, they live. ஓகே, பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். they live எங்க? ஒரு வீட்டில். ஓகே, அப்ப என்ன போடலாம்? in a house, in a house. ஓகே, they live in a house, அவர்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். அந்த வீடு எங்க இருக்கு? ஏரிக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே, இதை நீங்க தான் சொல்லணும். ஏரிக்கு பக்கத்தில். ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? ஏரியின் பக்கத்தில் எப்படி சொல்லலாம்? பை த லேக். லேக்னா ஏரி அப்படின்னு அர்த்தம். ஏரியின் பக்கத்தில். they live in a house by the lake, ஏரிக்கு பக்கத்துல அவங்க ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க. ஓகே, அப்ப முதல்ல பை எங்க யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, அடுத்து பை எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். பை வந்து வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பஸ், வாகனங்கள் இருக்கு இல்லையா, பஸ், பைக், கார், ட்ரெயின். ஓகே, ஸோ நம்ம எதுல வர்றோம்? ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து நான் பஸ்ல வந்தேன், ட்ரெயின்ல வந்தேன், அவன் பஸ்ல வந்தான், அவன் ட்ரெயின்ல வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நான் இதுல வந்தேன் அதுல வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பை அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் பஸ்ல வந்தேன், நான் பஸ்ல வந்தேன். பஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட், அது ஒரு வாகனம். அதுக்கு முன்னாடி நீங்க பை யூஸ் பண்ணலாம். நீங்க எதன் மூலமா வந்தீங்க ஒரு இடத்துக்கு, நீங்க பைக்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா, ட்ரெயின்ல வந்தீங்களா அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பை யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? நான் அப்படின்னா ஐ. ஓகே, வந்தேன் அப்படின்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல. டென்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தனா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஐ கேம், நான் வந்தேன். எதுல? பஸ்ஸில். அதுக்கு முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ணலாம், பை பஸ். ஓகே, சோ ஐ கேம் பை பஸ், நான் பஸ்ல வந்தேன். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் கார்ல வர்றான். கார்ல அப்படிங்கறத இப்ப விட்டுருங்க, அது ஒரு டிரான்ஸ்போர்ட். முதல்ல பேசிக் சென்டென்ஸ் எது? அவன் வர்றான், அவ்வளவுதான். சோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹி. வருகிறான், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். ஆனா இது இப்படியே போட்டா தப்பு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he, she, it வந்தது அப்படின்னா என்ன சேர்க்கணும்? வெர்போட எஸ் அல்லது இஎஸ் ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி சேர்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 3 சப்ஜெக்ட் வந்தா மட்டும். அப்போ he comes, வருகிறான். he comesனா வருகிறான். கார்ல, எதுல வரான்? கார்ல. அப்ப என்ன போடுவீங்க? பை கார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் பஸ்ல வந்தேன், அவன் கார்ல வர்றான். எந்த டிரான்ஸ்போர்ட்ல வரமோ அதுக்கு முன்னாடி நீங்க பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அவர்கள் ட்ரெயின்ல வருகிறார்கள். ஓகே, சோ அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. வருகிறார்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். இதோட எஸ் இஎஸ் எதுவும் சேர்க்கணுமா? சிம்பிள் பிரசன்ட் சேர்க்க கூடாது. ஏன்னா he she itக்கு மட்டும் தான் சேர்ப்போம். அவன் அவள் அது வந்தா மட்டும் தான் நம்ம சேர்ப்போம். இதுக்கு சேர்க்க தேவையில்ல. பார்க்காதவங்க 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட லிங்க், பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது வந்து பேசிக். ஓகேவா? ரைட். தே கம், அவர்கள் வருகிறார்கள். எதுல? எப்படி வர்றாங்க அவங்க? ட்ரெயின்ல. எப்படி சொல்லலாம்? பை ட்ரெயின். எல்லாரும் ஆன்சர் கரெக்டா போட்டுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். பை ட்ரெயின். ஓகே, சோ பை பஸ், பை கார், பை ட்ரெயின். அவங்க எப்படி வர்றாங்க அல்லது எதுல வர்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க பை யூஸ் பண்ணலாம். நான் இதுல வந்து நீ எதுல வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஐ கேம் பை பைக், நான் என் பைக்ல வந்தேன். தட்ஸ் இட். ஓகே, சோ டிரான்ஸ்போர்ட்டை குறிக்கிறது நீங்க பை யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற எங்கெல்லாம் பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு நீங்க பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்னா நம்ம தெரியப்படுத்துறது, ஒரு விஷயத்தை நம்ம அனுப்புறது, அது எல்லாமே தான். இங்க பாருங்க, போஸ்ட். நம்ம ஒரு லெட்டரை போஸ்ட்ல அனுப்புவோம். மெசேஜ், ஒரு விஷயத்தை மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்புவோம். டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவோம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம். ஓகே, அடுத்து இமெயில். இமெயில ஒரு விஷயத்தை வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதுல வந்து பணத்தை வந்து நம்ம எடுப்போம், வைப்போம், அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த இடங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். இங்க பாருங்க, நான் கடிதத்தை போஸ்ட்ல அனுப்புவேன். நான் ஒரு லெட்டரை வந்து போஸ்ட்ல அனுப்புவேன் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஐ வில் சென்ட் த லெட்டர். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு கடிதத்தை அனுப்புவேன். ஓகே, எதுல? போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன். ஸோ போஸ்ட் வழியா நம்ம அந்த லெட்டரை வந்து அனுப்புறோம். எப்படி அனுப்புறீங்க? போஸ்ட்ல அனுப்புறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பை போட்டுறணும், அவ்வளவுதான். பை போஸ்ட், அவ்வளவுதான். ஸோ ஐ வில் சென்ட் த லெட்டர், இது நார்மலா இருக்கிற பேசிக் சென்டென்ஸ். நான் ஒரு லெட்டரை அனுப்புவேன், ஃபியூச்சர் டென்ஸ், அதனால நான் வில் போட்டிருக்கேன். ஓகே, எப்படி? பை போஸ்ட். போஸ்ட், தபால் மூலமா அனுப்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் கிரெடிட் கார்டுல பணம் கட்டுறேன், நான் கிரெடிட் கார்டுல பே பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். சோ இங்க எது ஃபர்ஸ்ட்? கிரெடிட் கார்டுலங்கிறத விட்டுருங்க. நான் பணம் கட்டுறேன், எப்படி சொல்லலாம்? ஐ பே. இது எல்லாருக்குமே தெரியும். ஐ பே அப்படின்னா நான் பணம் கட்டுறேன். ஓகே, எதுல? கிரெடிட் கார்டு மூலமா நான் பணம் கட்டுறேன். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? பை கிரெடிட் கார்டு. பாருங்க, பைக்கு இத்தனை யூசேஜா? பை கிரெடிட் கார்டு. So I pay by credit card or
I pay by debit card, okay, I pay by GPay, okay, Paytm, whatever, okay, voice mail, இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பை போட்டுக்கலாம். பை வாட்ஸ்அப், கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க பை தாராளமா யூஸ் பண்ணி சொல்லலாம். அப்போ இந்த பை அப்படிங்கிற இடத்துக்கு பை அப்படிங்கறத வந்து நம்ம மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அந்த பையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பை வந்து இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் த பீரியட் ஆஃப் டைம், இந்த நேரத்துக்குள்ள. ஓகே, ஒரு விஷயத்த வந்து நீ இந்த கிழமைக்குள்ள முடிச்சிருக்கணும், இந்த மாசத்துக்குள்ள நீ முடிச்சிருக்கணும், இந்த வீட்டை வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருக்கணும், இந்த வருஷத்துக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள, இந்த கிழமைக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமுக்குள்ள, வித்தின் த பீரியட் ஆஃப் டைம், அந்த இடத்துல வந்து நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, திங்கட்கிழமைக்குள்ள ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணு. டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, திங்கட்கிழமைக்குள்ள ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்லலாம்? சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க். சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க்னா ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணு பை மண்டே. பை மண்டே அப்படின்னா திங்கட்கிழமைக்குள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திங்கட்கிழமைக்குள். திங்கட்கிழமை அவங்க சப்மிட் பண்ண சொல்லல, திங்கட்கிழமைக்குள். ஓகே, திங்கட்கிழமை அப்படின்னா மண்டேன்னு போட்டுடலாம். சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லுவீங்க. திங்கட்கிழமை சப்மிட் பண்ணு. திங்கட்கிழமைக்குள்ள அந்த பீரியட் அதோட முடிஞ்சிருது, அங்கதான் நீங்க பை யூஸ் பண்ணணும். இதே இது நார்மலா நீ வந்து திங்கட்கிழமை சப்மிட் பண்ணா என்ன சொல்லுவீங்க? சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் மண்டே. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, கிழமைக்கு முன்னாடி ஆன் போடுவோம் அப்படின்னு. இதே இது அந்த கிழமைக்குள் அப்படின்னு சொல்லும் போது, வித்தின் த பீரியட் ஆஃப் டைம் சொல்லும் போது நீங்க பை யூஸ் பண்ணணும். சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் பை மண்டே. நெக்ஸ்ட், நான் மே மாதத்திற்குள்ள ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். மே மாசத்துக்குள்ள நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மே மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சப்மிட் ப்ராஜெக்ட் அல்லது ஐ ஹாவ் டு சப்மிட் மை ப்ராஜெக்ட். என்னோட ப்ராஜெக்டை எந்த மாசத்துக்குள்ள? மே மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும். ஓகே, பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, அல்லது சம்டைம்ஸ் நீங்க வந்து ஷுட் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஐ ஷுட் சப்மிட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஷுட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹாவ் டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சப்மிட் ப்ராஜெக்ட் மே மாதத்திற்குள். எப்படி சொல்லலாம்? பை மே. அவ்வளவுதான், பை மே அல்லது பை மே மந்த், வாட் எவர். சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள இதை நான் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி ஐ ஷுட் கம்ப்ளீட் மை ஒர்க் பை 8 o'clock. 8 மணிக்குள்ள நான் என்னோட வேலையை வந்து முடிக்கணும். ஓகே, சோ 8 மணிக்குள், அதுக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து இந்த பை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த டைமுக்குள்ள. ஓகே, ஐ ஹாவ் டு கோ ஹோம் பை 6 o'clock. இந்த 6 மணிக்குள்ள நான் என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு போயிடணும். ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி இதுக்கு நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்க பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீ 6 மணிக்குள் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க 6 மணிக்குள்ள இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி ஹியர் அப்படின்னா, யூனா நீ, ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும், ஹியர்னா இங்கே. யூ ஷுட் பி ஹியர், நீ இங்கே இருக்க வேண்டும். எப்போ? 6 மணிக்குள்ள. அப்ப என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல? டேஷ்ல என்ன வரும்? 6 மணிக்குள் அப்படின்னா பை 6 o'clock. ஓகே, பை 6 o'clock. அவ்வளவுதான். You should be here by 6 o'clock. இதே இது சாயந்தரம் 6 மணிக்குள்ள அப்படின்னா இப்படி கூட சொல்லலாம், by 6 p.m. whatever. ஓகே, பட் ஜெனரல் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் 10 மணிக்குள்ள தூங்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. I have to sleep by 10 o'clock. நான் 10 மணிக்குள்ள தூங்கணும். நான் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். I have to wake up at 6 a.m. 6 மணிக்குள்ள நான் எந்திரிக்கணும். ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த பை யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் வந்து மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள். இது தவிர எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு டூ சம்திங். ஓகே, நான் இதை பண்றதுனால நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை இதன் மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹவு டு டூ சம்திங், எப்படி நீங்க அதை பண்ணீங்க, அந்த இடத்துல வந்து பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் பார்ப்பதன் மூலம் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் வந்து நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா, அதனால நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்.
சோ எப்படி சொல்வீங்க? நான் இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் பார்ப்பது மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் பார்ப்பதன் மூலம் இத சொல்லாதீங்க. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன் இத சொல்லுங்க. ஓகே, இது வந்து பேசிக் மெயினான சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம்? I am learning. லேர்னிங்னா கற்றுக்கொண்டிருக்கிறேன். கண்டினியூஸ் டென்ஸ்ல வரதுனால ing போட்டிருக்கோம். I am learning. என்ன கத்துட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ். ஓகே, I am learning English. ஓகே, எதன் மூலமா? இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் பார்ப்பதன் மூலமாக. அதுக்கு முன்னாடி ஒரு பை போட்டுட்டு பார்ப்பதன் மூலம், பார்க்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாட்சிங். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்கு அப்புறமா ஒரு வெர்ப் வருது. வாட்ச் அப்படிங்கிறது ஒரு வெர்ப். ஓகே, வினைச்சொல். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல தான் வாட்ச். ஓகே, சோ வாட்ச் அப்படின்னா வந்து பார்க்கிறது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக் அப்புறமா அந்த மாதிரி வெர்ப், பார்க்கிறது, எழுதுறது, படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ வெர்ப் வந்ததுன்னா அதோட ing சேர்க்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, பை வாட்சிங் எது பாக்குறீங்க? இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல். அதை அப்படியே போட்டுரும், அதை மாத்தவே தேவையில்லை. ஓகே, பை இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல், அவ்வளவுதான். பை வாட்சிங் இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல். சோ பை வாட்சிங் இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் அப்படின்னா இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல் பார்ப்பதன் மூலமாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைக்கு அப்புறமா வர்ற வேர்ப் வந்துச்சு அப்படின்னா அதோட ing சேர்க்கணும், மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, லாக்க உடைச்சு கதவை திற. இதுல மெயினா இருக்கிறது என்னது? கதவை திறக்கணும். ஓகே, அது எப்படி? how to do something, அது எப்படிங்கறத அடுத்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கதவை திற எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? open the door. அது எப்படி ஓபன் பண்ண சொல்றீங்க? லாக்க உடைப்பதன் மூலமாக, லாக்க பிரேக் பண்றதன் மூலமாக. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பை, பிரேக்னா உடைக்கிறது இல்லையா? ஆனா அதோட ing சேர்க்கணும். அது எப்பவுமே பைக்கு அப்புறம் அந்த மாதிரி verb வருது அப்படின்னா அதோட ing சேர்த்தணும். ஓகே, ஓபன் த டோர் பை பிரேக்கிங் த லாக். லாக்க உடைக்கிறதன் மூலமாக, பை பிரேக்கிங். ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகேவா? நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் எப்போ அப்படின்னா நான் பாட்டு கேட்கிறப்போ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி பை லிசனிங் மியூசிக். ஓகே, ஸோ இந்த இடத்துலயும் வந்து நீங்க பை யூஸ் பண்ணலாம். பட் பைக்கு அப்புறமா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ப் வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்க ing சேர்க்கணும் அதோட. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 இடத்துல தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். பட் இது போக ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்றாங்க, பட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அடுத்து வந்து பை அப்படிங்கறது வந்து, அதாவது நானே தான் இதை பண்ணேன். ஒரு விஷயத்த தனியா நீங்க பண்ணிருக்கீங்க, அல்லது அவன் ஒரு விஷயத்த தனியா பண்ணியிருக்கான், அல்லது நீங்க ஒரு விஷயத்த தனியா பண்ணிருக்கீங்க, நான் ஒரு விஷயத்த தனியா பண்ணிருக்கேன், அவர்கள் ஒரு விஷயத்த தனியா பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ மீன் வித்தவுட் ஹெல்ப், யார் உதவி இல்லாம தனியா, அலோன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்கு முன்னாடி நீங்க பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். பைக்கு அப்புறமா மை செல்ஃப் அப்படின்னா நானாகவே, யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாகவே, அவனாகவே அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ அதான் நான் எக்ஸெட்ரா போட்டிருக்கேன். ஹிம்செல்ஃப். அப்புறம் அவளாகவே அப்படின்னா ஹெர் செல்ஃப், அவர்களாகவே அப்படின்னா தெம் செல்ஃப்ஸ். ஓகே, யூ ஷுட் நோ. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மை செல்ஃப் நானாகவே, யுவர் செல்ஃப் நீயாகவே, ஹிம்செல்ஃப் அவனாகவே, ஹெர் செல்ஃப் அவளாகவே, தெம்செல்ஸ் அவர்களாகவே. இதுக்கு முன்னாடி நீங்க பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்னா அவங்களாகவே, நானாகவே நான் அதை பண்ணியிருக்கேன், தனியா ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஓகே, இங்க பாருங்க. they painted the whole house. they painted அப்படின்னா அவங்க பெயிண்ட் அடிச்சாங்க. the whole house மொத்த வீட்டையும் by themselves. by themselves அப்படின்னா அவர்களாகவே, தனியா தானே பண்ணியிருக்காங்க, அவங்களாகவே தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணலாம். ஐ குக் த மீல். ஐ குக் த மீல்னா நான் உணவு சமைச்சேன். பை மை செல்ஃப் நானாகவே, யார் ஹெல்ப் இல்லாம நானாகவே. ஓகே, மை செல்ஃப்க்கு முன்னாடி பை வருது. இதை நீயே செய்து விட முடியும், இதை நீயே பண்ணி முடிக்க முடியும். யூ கேன் டூ இட் அப்படின்னா நீ இதை செய்ய முடியும். பட் நீயே அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? பை யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். ஆன்சர் கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேன் டூ இட் பை யுவர் செல்ஃப், இதை நீயாகவே செய்து முடிக்க முடியும்.
ஓகே, யூ கேன் டூ யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப். உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்களாகவே பண்ணி முடிக்க முடியும். அப்போ மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், அப்புறம் தெம் செல்ஃப், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம பை யூஸ் பண்ணுவோம். சும்மா காமனான இடங்கள் தான். இங்க பாருங்க, மல்டிப்ளை பை 5. கணக்குல எல்லாம் பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், கணக்கு புக்ல போட்டிருப்பாங்க மல்டிப்ளை பை 5, 5ஆல பெருக்கு. ஓகே, 5ஆல் பெருக்கவும். இதுக்கு என்ன அர்த்தம்? 5ஆல், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், பெருக்கவும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? மல்டிப்ளை பை 5. ஓகே, 5ஆல். அப்போ பைக்கு வந்து தமிழ்ல இன்னொரு தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால், அதால் அப்படின்னு சொல்றதுக்கு பை யூஸ் பண்ணலாம். அடுத்து டிவைட் பை 6. டிவைட் பை 6 என்னது? 5ஆல் வகுக்கவும், சாரி 6ஆல் வகுக்கவும், 6ஆல் வகுக்கவும். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலயும் பை வரும். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், சரி இதையும் சொல்லிடலாம்னு உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, the letter was written by me. என்ன அர்த்தம்? இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. by me அப்படின்னா என்னால், மீனா என்னை, பைனா ஆல், என்னால். ஓகே, இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி வரும்? நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். அதை பாசிவ்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? இந்த கடிதம் என்னால் எழுதப்பட்டது. அந்த இடத்துல பை வரும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும், டீடைலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து this work is done by him. this work is done அப்படின்னா இந்த வேலை முடிக்கப்பட்டது. யாரால்? by him, அவனால். himனா அவனை, பைனால் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அவனால் முடிக்கப்பட்டது. இது பாசிவ் வாய்ஸ். இந்த ஒர்க்கை அவன் செஞ்சு முடிச்சான் அப்படின்னு டைரக்டா சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த வேலை அவனால் செய்யப்பட்டதுன்னு சொல்றது பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் தான் நம்ம பை யூஸ் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஸோ பாசிவ் வாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டீடைலா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஈஸியா இருக்கா? சொல்லி முடிச்சிட்டேன் ஒரு வழியா. பை எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இது உங்களுக்கான பிராக்டிஸ் எக்ஸசைஸ். நான் சென்னைக்கு பஸ்ல போனேன். நான் சென்னைக்கு பஸ்ல போனேன். ஓகே, ஐ வென்ட் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போனேன். பஸ்ல அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? டிரான்ஸ்போர்ட். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, டேஷ்ல என்னென்ன வரும்னு. பை பஸ். ஓகே, இன் பஸ், ஆன் பஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இதன் மூலமா நான் போனேன் அப்படின்னு தான் சொல்றீங்க, டிரான்ஸ்போர்ட். அதனால வந்து நம்ம பை தான் யூஸ் பண்ணணும். இதே இது நான் பஸ்ல இருக்கேன், நான் பஸ்ல இருக்கேன், கார்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றது நீங்க பை யூஸ் பண்ணக்கூடாது. பஸ்ல போனேன், ட்ரெயின்ல போனேன் அப்படின்னா தான் நீங்க பை யூஸ் பண்ணணும். இதே நான் ட்ரெயின்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து பை யூஸ், ஐ மீன் நான் ட்ரெயின்ல இருக்கேன்னு சொல்றது நீங்க பை யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இங்க பாருங்க செகண்ட் ஒன். பில்ல வெள்ளிக்கிழமைக்குள்ள பே பண்ணு. பில்ல வெள்ளிக்கிழமைக்குள்ள பே பண்ணு. பில்ல வெள்ளிக்கிழமை பே பண்ணுனா கிழமைக்கு முன்னாடி ஆன் போடலாம். பே த பில் ஆன் ஃப்ரைடேன்னு போடலாம். இது வெள்ளிக்கிழமைக்குள், அந்த டைமுக்குள்ள. அப்ப என்ன போடுவீங்க? பே த பில் பை ஃப்ரைடே. பை ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமைக்குள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். அவனாகவே இதை செய்ய முடியும். அவனாகவே இதை செய்ய முடியும். he can do it. அவன் செய்ய முடியும் அவனாகவே. என்ன சொல்வீங்க? by himself. எல்லாரும் கரெக்டா ஆன்சர் போடுறீங்களா? இதே இது அவளாகவே, அவளாகவே இதை செய்ய முடியும்னா she can do it by herself. okay, next one. I will send your photo. நான் உன் போட்டோவை சென்ட் பண்ணுவேன். dash email. இமெயில் மூலமா சென்ட் பண்ணுவேன். கம்யூனிகேஷன். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? I will send your photo by email. okay, last one. multiply dash 7. multiply na பெருக்கு, dash 7 7 ஆல் பெருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அல்ல 7 ஆல் மல்டிப்ளை பண்ணு. இங்க என்ன வரும்? multiply by 7. that's it. வாசிச்சு பாருங்க. I went to Chennai by bus. நான் சென்னைக்கு பஸ்ல போனேன். pay the bill by Friday. ஃப்ரைடேக்குள்ள பில்ல பே பண்ணு. he can do it by himself. அவனாகவே இதை செய்ய முடியும். I'll send your photo by email. போட்டோவை இமெயில சென்ட் பண்ணுவேன். multiply by 7. எங்கெல்லாம் பை யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, 6 இடங்கள் மிக முக்கியமான இடங்கள். கடைசி நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதர்ஸ்ல மல்டிப்ளை, அதுக்கப்புறம் வந்து இந்த பாசிவ் வாய்ஸ், அதுலயும் பை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். நான் பைக்ல போறேன். நான் பைக்ல போறேன். ஐ கோ டேஷ். நான் 7 மணிக்குள்ள அங்க இருக்கணும். நான் 7 மணிக்குள் அங்கே இருக்க வேண்டும். 7 மணிக்குள். ஐ ஷுட் பி தேர் டேஷ். ஐ ஷுட் பி தேர் அப்படின்னா ஐனா நான், ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும், தேர் அப்படின்னா அங்கே, நான் அங்கே இருக்க வேண்டும் டேஷ் 7 மணிக்குள். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? இந்த 2 டேஷ்லயும் என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை வச்சு பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. பேசுறது பிராக்டிஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது போக உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, நானும் ரீட் பண்றேன். பட் ஆன்சர் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. கரெக்டான ஆன்சர்ஸை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நீங்க சென்டென்சஸ் வேணா அதையும் எழுதி கமெண்ட்ல போட்டு விடுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.